Hi, hello, this is TAF CA 360 from TAF ICE Academy. நாம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்கீம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆவாஸ் யோஜனா அப்படின்னா வந்துட்டு வீடு வழங்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறதா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அதுக்கப்புறம் அது வந்து ரூரல் வந்துட்டு அந்த வீடு வழங்குற வீடு தொடங்கப்படுறதும், அதுக்கப்புறம் வந்து கிராமின்லையும் வந்துட்டு ரூரல் தான் கிராமின்னு சொல்லக்கூடியது, அர்பனில் வந்து தொடங்குறதும். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்துட்டு அந்த திட்டத்தை வந்து பிரித்து செயல்படுத்தினாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ இந்த திட்டத்தை டீட்டெயிலாக பார்த்துடலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்பது இந்திய அரசால் அனைவருக்கும் வீடு வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான வீட்டு வசதி திட்டமாகும். இது 2 முக்கிய பிரிவுகளாக செயல்படுகிறது. அதான் நான் சொன்ன மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அர்பனுக்கும், அதுக்கு வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 25, 2015 அன்று தொடங்கப்பட்டது. இது வந்து நகர்ப்புற ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மலிவு விலையில் வீடு வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூரல் ஏரியாவுக்கு உள்ள திட்டம் வந்துட்டு ஏப்ரல் 1, 2016 அன்று தொடங்கப்பட்டது. கிராமப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டும் நிதியுதவி வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதான் வந்து இந்த திட்டம் வந்து 2 பிரிவாக செயல்படுது. அது வந்து ஒன்று வந்து அர்பனுக்கும், அடுத்தது வந்து கிராமின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூன் 25, 2015 தொடங்கினாங்க. அடுத்து கிராமின் அப்படின்னு கிராமப்புற பகுதியில் உள்ளவங்களுக்கு வீடு கட்டித்தரதுன்னு சொல்லிட்டு அது ஏப்ரல் 1, 2016 தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய குறைந்த வருவாய் பிரிவின், அதில் குறைந்த வருவாய் அவங்களுக்கு வந்து வருவாய் வந்து குறைந்த வருவாயாக இருக்கிற அந்த எலிஜிபிளாக உள்ள அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டி மலிவான விலையில் வந்துட்டு அவங்க வீடு கட்டி கொள்கிற மாதிரி அவங்களுக்கான வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம், சரியா. மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினர் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம், சரியா. ஸோ ரொம்பவும் லோவாக எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்க, அப்புறம் லோவாக வந்து ரெவன்யூ வருவாய் வரக்கூடியவங்க, அது இல்லாமல் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்க, ஸோ இதில் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலிமா பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நிதியுதவி, வீட்டு கடன்களுக்கு வட்டி மானியம் மற்றும் வீடு கட்ட மானியம் நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. இது வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி டிபிஎஸ் சிஸ்டம் மூலியமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நேரடியாகவே வந்துட்டு வங்கி கணக்குகளுக்கு அந்த வட்டி மானியமோ இல்லை சப்சிடியை வந்து நேராகவே வங்கி கணக்கு அமுச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2022 முடிவடைந்ததாக இருந்த திட்டம் தற்போது 2024 வரை நீடிக்கப்பட்டுள்ளது, சரியா. எல்லா ஸ்கீமுமே ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு இயர் வரைக்கும் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கீமை வந்து தக்க வச்சு திரும்ப நீடிக்கிறதா இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதா அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 22 வரைக்கும் செயல்பட்டு இருந்துச்சு, அப்புறம் 24 வரைக்கும் நீடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது அப்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நீடிச்சு செயல்பட்டு இருக்கு இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், சரியா. சரி, அதில் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த அர்பன் 2.0 தற்போது 1 கோடிக்கும் அதிகமான தகுதியுள்ள நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கு வீடு வழங்க 2.0 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், சரியா. நெக்ஸ்ட், ஆன்லைன் PMAY ஆவாஸ் யோஜனா அதிகாரப்பூர்வ இணையதளத்தில், அவங்களோட இணையதளம் என்னன்னா வந்துட்டு அந்த PM ஆவாஸ் யோஜனா MIS.government.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்குள்ளே அவங்களுக்கு விண்ணப்பித்தோம்னா அது மூலியமான சேவையை நம்ம வந்துட்டு பெறலாம், சரியா. அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது பொதுத்துறை வங்கிகள் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து ஆஃப்லைன் மோடில், ஓகேவா. இது இல்லாமல் மேலும் விவரம் இது தவிர்த்து வேணும் அப்படின்னா வந்துட்டு உள்ளூர் நகராட்சி அலுவலகம் அல்லது கிராம பஞ்சாயத்தை அணுகலாம். இது மூலயமா இந்த திட்டத்தின் மூலயமா பயன்பெறலாம். முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு, இப்போ டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் த்ரூ வெப்சைட் எல்லாமே வந்துட்டு பண்ணுறாங்க. முன்னாடி வந்து இந்தமாரி நகராட்சி அலுவலகம் இல்லைனா கிராம பஞ்சாயத்து அலுவலகம் மூலயமா வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த எலிஜிபிலிட்டியை வந்து அப்ளை பண்ணி அவங்க வேணுங்கிற அந்த அவங்க வீட்டு வசதிக்கான அந்த சப்சிடியை அவங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கிராமின் அப்படின்னும் செயல்படுது, அப்புறம் அர்பன்னும் செயல்படுது, ஓகேவா.
சரி, இன்னைக்கான திட்டத்தை பார்த்தாச்சு. நன்றி.